எண்ணெயில வறுக்காம சூப்பர் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. 10ஏ 10 பலாப்பழம் இருந்தா போதும். அத பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து இப்ப அரைச்சுக்கலாம். ஆவியில வேக வச்சு எடுக்க போறோம். ஜீனி எதுவும் சேர்க்க போறதில்ல. வெல்லம் சேர்த்து பண்றதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. இது கூட 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். கரைஞ்சா போதும். இத வடிகட்ட போறோம். அதனால கரைச்சிருக்கிறோம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோம். அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழத்த நெய்யில வறுக்கும்போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. இந்த பலாப்பழ சீசன்ல மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிளாவும் பண்ணலாம். அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பலாப்பழத்த வந்து ஸ்டஃப் பண்ணி எடுக்க போறோம். நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி செஞ்சாலுமே சூப்பரா இருக்கும். அந்த வீடியோ ஏற்கனவே இருக்கு. நான் லிங்க்ல தரேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இது கூட சேர்த்துருக்குறோம். இது வந்து நல்லா திக்காகணும். அந்த அளவுக்கு இத வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துருக்கிறேன். சுக்கு, ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இத நல்லா இப்போ ஜாம் மாரி வந்துருச்சு பாருங்க. ஆறுறப்ப கரெக்ட்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிரலாம். 1 கப் இடியப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். மேல் மாவு தான். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நாக்கில் பட்டதுமே கரையிற மாதிரி சூப்பர் சாஃப்டாக இருக்கும். முக்கியமாக சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் தான் சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். 1 கப் மாவுக்கு 1/2 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நம்ம யூஸ் பண்ணுற பச்சரிசியோட தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ண போகிறோம். இலையில வாழை இலையில வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேல் மாவை நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஷேப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. இது கொழுக்கட்டை மாதிரியும் நம்ம பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை பாதி வரைக்கும் வச்சா போதும். ஏன்னா இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு வாழை இலையை இந்த மாதிரி மூடிட்டு கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா நல்லா கவர் ஆயிரும், சீல்ட் ஆகிடும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த இலையோட கலர் நல்லா மாறணும். அது வரைக்கும் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த பலாப்பழ சீசனில் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ விடவே மாட்டீங்க. உள்ள அந்த ஸ்டஃபிங் சாப்பிட்றப்ப ஆகா அருமையாக இருக்கும். இலை கலர்லாம் மாறி நம்ம இப்போ எடுத்தாச்சு. தித்திப்பாக சூப்பராக இருக்கிற இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.